மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம எப்போ டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சிவில் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ணல வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட சிபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணப்போ தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் மார்க்கெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது கொஞ்சம் கூட டைம் எடுக்காது உங்கள் அக்கௌண்ட்டை வைப் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ நேற்றுக்குண்டான அனாலிசிஸ் அதே மாதிரி நேற்றுக்குண்டான லெவல்ஸ் ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் எந்த மாதிரி மொமெண்டம் வந்தது. அதே மாதிரி நம்ம லேட்டாக எடுத்தாலும் சொன்னதுக்கப்புறம் ஒரு வந்த மொமெண்டம் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அப்சைடோட லெவல் எழுதிக்கோங்க. 25,103 and 25,082. அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க ஒரு ஜோனை எழுதிக்கோங்க, which is 24,912 24,896, ரைட்? ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது, ட்ரேடை இனிஷியேட் பண்ணாதீங்க, ரைட்? ஓகே, ஸோ அப்போது எப்போ சார் இனிஷியேட் பண்ணுறது? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரைட்? ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னைக்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஃப்ளாட்லேருந்து ஃப்ளாட் டு கேப் டவுன். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃப்ளாட் டு கேப் டவுன். இந்த வாரமும் சொல்கிறேன், கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ஓகே, வாலட்டைலாக இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் தான். 28லேருந்து எழுதிக்கோங்க, 28லேருந்து ஒரு 29 வீக்லி. ஓகே, டன். ஸோ 28லேருந்து அப் டு 5th ஜூன் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கும், புல்லிஷ். ஓகே, இப்போ இந்த வாலட்டைல் எது வரைக்கும் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 28th வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் அப் டவுன் ஆகும். இன்னைக்கு 27th. ஸோ நாளைக்கு வரைக்கும் இருக்கும். நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். தர்ஸ்டே அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி தர்ஸ்டே ஷுட் பி ஒரு நல்ல ஒரு ப்ளஸில் இருக்க மூமெண்டம் உங்களுக்கு கிடைக்கும், பாசிட்டிவ் மூமெண்டம். அண்டர்ஸ்டாண்ட்? முதலே சொல்லிட்டேன், இது என்னோட பிளான் இல்லை, திஸ் இஸ் ஆஸ் பர் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் பாசிட்டிவ்னா நீங்கள் இன்னிலேருந்தே பாசிட்டிவாக இருக்கும், அப்படி கிடையாது. ஸோ வாலட்டைல் எல்லாம் முடிஞ்சு இந்த டேட் எப்போ 29th அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அங்கே ஒரு பாசிட்டிவ் ப்ளஸில் இருக்கும். அது கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் இன்னும் ப்ளஸில் கொண்டு போவோம். அண்டர்ஸ்டாண்ட்? டன். ஸோ இன்னைக்கு உண்டான மூவை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ முக்கியமான லெவல் இந்த லெவல். இந்த லெவலில் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும் உங்களுக்கு, பாசிட்டிவ் மூவ். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 25,002. இதை தாண்டிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இதையும் உடச்சின்னா 25,080 வரைக்கும் உங்களுக்கு மூவ்ஸ் கிடைக்கும். கிளியர்? ஓகே, டன். சப்போஸ் கேப் டவுன் கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஓகே, கேப் டவுன் கொஞ்சம் பெருசாக இருந்தது, இதுக்கு கீழே கேப் டவுன் ஆயிடுச்சு, மார்க்கெட் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4-5 ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழும். வந்துச்சுன்னா 24,853 ஃபஸ்ட் டார்கெட், ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு செகண்ட் டார்கெட் 24,819. ஸோ இதுக்கப்புறம் இருக்க டார்கெட் நான் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வாங்க. சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சுன்னா முக்கியமான ஜோன் இந்த லெவல்.
கிளியர். ஸோ கேப் அப்பா இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா, அங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,002 வரும். 002க்கு மேல ஒரு புல் பேக். இத உடைச்சதுன்னா, திரும்ப ஒரு நல்ல 100 பாயிண்ட்க்கான மூவ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் பார்க்கலாம். மொமெண்டம் மார்க்கெட் இன்னைக்கு. வாலடைலா இருந்தாலுமே மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். உங்களுக்கு நடுவுல எந்த ஒரு ப்ராப்ளம்னா ஸ்மூத்தா ஒரு மொமெண்டம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு 080 உடைச்சதுன்னா, இங்க ஒரு 80 பாயிண்ட். இங்க ஒரு அங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஒரு 80, 90 பாயிண்ட். ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் இருக்க ஒரு காரணத்தினால, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல குட் மூவ்ஸ் பார்க்கலாம். இந்த லெவலுக்குள்ள இருந்துச்சுன்னா. இத தாண்டுச்சுன்னா, சப்போஸ் மார்க்கெட்ல கேப் அப் ஆயிருச்சு. இதுக்கு மேல 115 மேல சஸ்டெயின் ஆனா, ஸ்ட்ரெய்ட்டா இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேல இருக்கு. 214 டார்கெட். ஸோ 214 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 232. ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டன். ஸோ இந்த லெவல்ஸ நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. இதுக்கு மேல போச்சுட்டா எதா இருந்தாலும் நான் டெலகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ வெயிட். ஓகே. டன். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ள போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாரி தான் 5 மினிட்ஸ் சார்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க. விச் இஸ் 55,888 அண்ட் 55,856. ஸோ 88,856. ஸோ முக்கியமான ஜோன். ஓகே. அதே மாதிரி கீழ வாங்க. டவுன் சைட் லெவல் which is 55,299 and 55,255. இது டவுன் சைடுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு ஜோன். கிளியர். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன்ஸ்குள்ள போச்சுன்னா, நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரேட இனிஷியேட் பண்ணாதீங்க. ஸோ அப்போ எப்போ இனிஷியேட் பண்ணணும்னா, வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு இந்த லெவல்ல சப்போர்ட் எடுக்கட்டும். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் மெதுவா மேல போகும். பேங்க் நிஃப்டிய பொறுத்த வரைக்கும் இதுல சப்போர்ட் எடுத்தோம்னா 401, 434 ஒரு டார்கெட் வரும். ஆனா ஒரு உண்மையான மூவ் வந்து 434க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது கிடைக்கும். கிடைச்சதுன்னா உங்களுக்கு அடுத்த மூவ் 55,576. ஓகே. அத தாண்டி போச்சுன்னா which is 55,868. கிளியர். டன். சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் ஆயிருச்சு. இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆயிருச்சு. நல்லா பாருங்க. எதுக்கு கீழ? நம்மளோட முக்கியமான ஜோன் கீழ. பாக்ஸ் ஜோன் கீழ which is 255க்கு கீழ. மார்க்கெட் அங்கேருந்து ஒரு டெஃபினட்டா சொல்ல ஒரு 400 பாயிண்ட் ஃபால் இருக்கு. ஸோ 54,861 வந்துரும். ஸோ 54,861 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சுட்டு இந்த இடம் பாருங்க முக்கியமான பிரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலயும் புல் பேக் எடுத்துனா மேல போக வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல கொஞ்சம் புல் பேக் எடுத்துட்டு இத உடைச்சுன்னு பாருங்க பார்த்தீங்களா? 54,850 உடைக்கும்போது நீங்க அடுத்த டார்கெட் 54,580 வரைக்கும் டார்கெட் எடுக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஓகே. இதுக்கப்புறம் 54,580 கீழ போச்சுன்னா, எதா இருந்தாலும் நான் வந்து நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிருவேன். சப்போஸ் மார்க்கெட்ல இங்க அப் ஆயிருச்சு. இந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது ஓப்பனிங்ல. விச் இஸ் 868ல. ஐ மீன் சாரி 888ல. ஓகே. 856, 888ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ். 576 மூவ் அண்ட் அங்கேருந்து 434 மூவ். இத 2யும் மிஸ் பண்ணிராதீங்க. ஓகே. எனி சான்ஸ் கேப் அப் அபவ் நம்மளோட ஜோன். கேப் அப் அபவ் நம்மளோட ஜோன் which is 55,958 and 958ல திரும்ப அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 56,101. பை சான்ஸ் இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா you will get 56,326. So these are the levels for today. I hope உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். டெய்லி ஒரு ஸ்டாக். ஸோ டுடே என்னோட பிக்ல இருக்கிறது வந்து டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸ் நல்லா இருக்கு. ஸோ டாடா கெமிக்கல்ஸ் பை அபவ் 890. இப்போ வந்து 881ல இருக்கு. ஸோ 890 எல்லாம் கிராஸ் ஆச்சுன்னா இல்லை இப்போ கூட நீங்கள் வாங்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ டார்கெட் 930. ஓகே.
உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் டார்கெட் வேணும்னா 9:30 வரைக்கும் வைக்கலாம். 1 வீக்கில் அந்த மாதிரி வந்துடும். இதையும் தாண்டி உங்களுக்கு வேணும்னா நான் எதாக இருந்தாலும் டெலிகிராம் அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டேன். ஃபோக்கஸ் ஆன் டாடா கெமிக்கல்ஸ். நல்லா மொமெண்டம் இருக்கும். அப்கமிங் வீக்ஸில் அப் டு 5th வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். நல்ல உங்களுக்கு பர்சன்டேஜில் உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இதை தவிர நிறைய இருக்குது. பட் ரிமெம்பர், அதெல்லாம் நான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஐ ஹோப் என் அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அகெயின் ஐம் டெல்லிங், யாருக்கெல்லாம் ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு கிளாஸஸ் வேணுமோ யூ கேன் வெரி வெல் ஆஸ்க் மீ. ஓகே. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஆன் 8th June அட் மைசூர். ஓகே. அண்டு டைமிங் வந்து காலையில் 9:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவினிங் வரைக்கும் வில் பி ஹேவிங் எக்ஸலண்ட் கிளாஸ். ஓகே. ஸோ 6,999 இஸ் த பேமெண்ட். ஓகே. அண்ட் இட் கம்ஸ் வித் அ மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு வாங்க பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து பிடிக்கும். உங்கள் கண்ணு முன்னாலே ஐ வில் கிவ் யூ அ வெரி குட் ப்ரூஃப். நீங்கள் சொல்கிற ஸ்டாக்கை உங்கள் ப்ரூஃப்லேயே நான் என்ட்ரி எக்ஸிட் எங்கே இருக்குன்னு நான் காட்டுவேன். ஓகே. ப்ளீஸ் பி பேஷன்ஸ். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ 7777993257 நீங்கள் இதுக்கு பேமெண்ட்டை கிரெடிட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சீட்ஸ் வில் பி புக்டு. இஃப் நோ இஷ்யூஸ், இஃப் நாட் இன்ட்ரெஸ்டட், எந்த பிரச்சனையும் இல்லை. யூ கேன் செக் அவுட் அவர் டெலிகிராம் சேனல். நான் ஸ்டாக்ஸ் கொடுப்பேன், அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஐ ஃபீல் தட் வில் பி மோர் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டோன்ட் மிஸ் இட். ஓகே. ரைட். ஸோ டெய்லி நம்ம வீடியோ மார்க்கெட்டுக்கு முன்னாடி நான் போடுவேன். அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்றே கேட்பீங்க, சரியா சார் மார்க்கெட் முடிஞ்ச உடனே போட மாட்டீங்களா? ஸோ மார்க்கெட் முடிஞ்ச உடனே போடுறது பேட்டர்ல கொஞ்சம் அதிகமாக அக்யூரசி கிடைக்கணும்னா, ஸோ எப்போ ஆரம்பிக்கிறதோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து போட்டால் அக்யூரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தட்ஸ் த ரீசன். ஓகே. ஸோ see you all and have a good day. Happy trading. Thank you.